வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன திருநீர் கொப்பரை, அதாவது கிண்ணத்தை உள்ளே வச்சா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு தாம்பளத்தில் வச்சா அதுதான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இது 6mm, நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஒயிட் கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது 2mm, நல்ல டார்க்கு காப்பி கலர், மெரூன் கலர் மாதிரி உள்ளதில் நல்லா டார்க்காக இருக்குது. இந்த பாசியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு 5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 சைட்லேயும் வச்சு கோர்த்துடலாம். முதல்ல ஒரு 5 பாசி போட்டுக்கிடலாம். பாருங்கள், 5 பாசி போட்டிருக்கேன். இதில் 5ஆவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ஊசியை நம்ம எப்படி குறுக்க விட்டு எடுத்துகிட்டு சென்டர் படுத்திக்கலாம். எல்லா வீடியோவிலையும் சொல்லக்கூடியது தான் இது. இப்படி சென்டர் படுத்திக்கிடணும். படுத்திட்டு இனி அடுத்த பூ போடும்போது நமக்கு 5 மணி பூ தான் வரணும். இந்த சைடு 2 பாசி, இந்த சைடு 2 பாசி. பாருங்கள், இந்த 2 பாசி இடது பக்கத்தில் போட்ட பாசியில் தான் வலது பக்கத்தில் 2 பாசி போட்டுட்டு அந்த டொயின் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி வரும். இனி அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் 2 பாசி, இந்த பக்கத்துலேயும் 2 பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் தான் இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். உள் பக்கமாக ஒரு பாசியே தான் வந்துக்கிட்டே இருக்கும். வெளிப்பக்கம் 2 பாசி வரும். இதே போல் 11 பூ போடணும். மொத்தம் 12 பூ வரணும். 12ஆவது பூவில் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம 2 பூ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 9 பூ போடுங்க. இதே போலையே போட்டுட்டு வரணும். உள் பக்கமாக ஒவ்வொரு பாசி தான் வரணும். போட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். பாருங்கள் எப்படி வளைஞ்சி வரும். இனி அடுத்ததும் இதே போல் தான். இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கத்தில் 2 பாசி. இந்த டொயினை தான் இதில் குறுக்க விட்டு எடுக்கணும். 11 பூ நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்படி ரவுண்டாக வரும். இனி இந்த சைடு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய டொயினில் 2 பாசி போட்டுடலாம். 2 பாசி போட்டுட்டு இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த 2 பாசியும் இப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த சைடில் முதல் அதாவது உள்பக்கம் ஒரு பாசி இருக்கணும். இந்த சைடு பாசியில் கொடுத்து உள் பக்கமாக எடுத்துடலாம். இனி நம்ம இதில் ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு அந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடணும். அப்போ நமக்கு இதில் ஜாயிண்ட் ஆகி கிடச்சிரும். இது பாருங்கள், ஜாயிண்ட் ஆகிட்டு இப்போ பக்கத்து பாசி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், பக்கத்து பாசியும் எடுத்துருக்கோம். இப்போ 2 பாசி இருக்குது டொயின் உள்ள. இனி அடுத்தது போடும்போது வெறும் வெள்ளை பாசி, அதே 6mmல தான் ஒரு 6 சிவப்பு கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது போடணுன்ட்டு கட்டாயம் இல்லை, வெள்ளை கலர்லேயே போடணுனாலும் போடலாம். நான் இது நடுவில் ஒரு 6 பாசி வரக்கூடியது சிவப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இல்லாதவங்க அந்த வெள்ளையிலே போட்டுக்கிடுங்க. இப்போ ஒரு வெள்ளை பாசி போட்டிருக்கோம், ஒரு சிவப்பு கலர் பாசி, அடுத்தது ஒரு வெள்ளை. இதே போல் போட்டுட்டு இந்த வெள்ளை கலர் பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதுலேயும் 5 பாசியிலெல்லாம் பூ தான் வந்திருக்கு. இனி நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய டொயினை கீழே லைனில் இருக்கக்கூடிய பாசியில் 2 பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். 2 பாசியில் கொடுத்து எடுத்துட்டு நமக்கு இப்போ 3 பாசி இருக்கும். அப்போ 2 பாசி தான் போடணும். அதில் முதல் பாசி சிவப்பும், அதுக்கு அடுத்த பாசி வெள்ளையும். இதே போல் தான் நம்ம ரவுண்டாக போட போகிறோம். மேலே இந்த 6 பாசியும் வரும், சிவப்பு கலர் பாசி. இதே போல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி வந்துடும். இனி அதே போல் தான் கீழே 2 பாசி எடுக்கணும். மேல் பக்கத்தில் ஒரு சிவப்பும் ஒரு வெள்ளையும் போடணும். இதே போல் போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், கடைசி பூ போடும்போது 2 பாசி கீழே உள்ளது எப்பவும் போல் எடுத்துருக்கோம். இப்போ சைடு பாசியும் எடுத்துக்கிடணும். அந்த வெள்ளை கலர் பாசியை எடுத்துட்டு இப்போ நமக்கு 4 பாசி இருக்கும். ஒரு சிவப்பு கலர் பாசி போட்டுடலாம். இப்போ 6 பாசி, இந்த சிவப்பு கலர் பாசி வந்துட்டு பாருங்கள். இந்த 6 பாசிலையுமே இந்த கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய டொயினை இப்படி எல்லாத்துலேயுமே கொடுத்து எடுத்துடலாம். இனி 4 மணி பூ தான் போட போகிறோம். இப்போ ஒரு பாசியில் தான் டொயின் வச்சுருக்கோம். 3 பாசி போட்டுடலாம். அடுத்தது 2 பாசி போடணும். கீழே உள்ள பாசியும் எடுத்துருக்கோம், சைடு பாசிலையும் இருக்குது டொயின். 2 பாசியில் டொயின் இருக்குது. அப்போ 2 பாசி போடணும். கடைசி பூ போடும்போது மேல் பக்கமாக இருக்கக்கூடிய வெள்ளை பாசிலையும் நம்ம இந்த ஊசியை கொடுத்து எடுத்துக்கிடலாம். அப்போ இப்போ நமக்கு 3 பாசி இருக்கும். ஒரு வெள்ளை பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பாசியில் டொயின் இருக்குது. இந்த சைடு 6 மணி பூ தான் இனி போட போகிறோம். சுற்றி இதே மாதிரியே தான் வரும். எல்லா இடமும் எல்லா பாசிலையும் 6 மணி பூ வரும்.
அப்போ நமக்கு இதில் 5 பாசி போடணும். அடுத்த பூ 4 பாசி. பாருங்கள், கடைசி பூ போடும்போது 3 பாசி டொயின் உள்ளே இருக்கும். இப்போ 3 பாசி போட்டுடலாம். இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். பக்கத்து பாசிலையும் டொயினை விட்டு எடுத்துக்கிடலாம். அப்போ 2 பாசி இருக்கும். இப்போ இந்த இடது பக்கத்து டொயினில் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 6 மணி பூ போட்டிருக்கோம். அடுத்தது போடும்போது இதில் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடியதில் ஒரு பாசியில் தான் கொடுத்து எடுக்கணும். அப்போ நமக்கு 2 பாசி இருக்கும். 3 பாசி போட்டுடலாம். இப்போ இதில் 5 மணி பூ வரும். 3 பாசி போட்டுடலாம். அடுத்த பூ போடும்போது 2 பாசி கீழே இருந்து எடுக்கணும். 2 பூலேயும் ஒவ்வொரு பாசி வரும். அப்புறம் 2 பாசி எடுக்க நேரத்தில் நமக்கு 6 மணி பூ வரும். இதுலேயும் இப்போ 3 பாசி தான். கீழே 3 பாசி தான் நம்ம பாசி புது பாசி போட்டுகிட்டே வரணும். ஆனால் கீழே எடுக்கக்கூடியது வந்து ஒவ்வொரு பாசி கூடுதல் வரும். இதை எப்படி ரவுண்டாக போட்டுடலாம். பாருங்கள், கடைசி பூ போடும்போது நமக்கு 3 பாசியில் டொயின் இருக்குது. 2 பாசி போட்டுடலாம். 2 சைட்லேயும் 6 மணி பூ தான் இருக்குது. இப்படி ரவுண்டாக அப்படி தான் வரும். ஒரு 5 மணி பூ, ஒரு 6 மணி பூ, இதே போலே வரும். நமக்கு கீழே எடுக்கக்கூடியது தான் எக்ஸ்ட்ரா ஒரு பாசி வரும். மேலே போடக்கூடியது எல்லாமே 3 பாசி தான் போட்டு போட்டு கொண்டு வரணும். இந்த 6 மணி பூ போடும்போது மட்டும் 2 பாசியில் நம்ம கொடுத்து எடுப்போம். இதே போல் போட்டு இதில் இப்போ 2 பாசி போட்டு முடிச்சிடலாம். இனி இதில் ஒவ்வொரு பாசிலையும் 4 மணி பூ தான் போட போகிறோம். இப்போ ஒரு பாசியில் டொயின் இருக்குது. இடது பக்கத்து டொயினில் 3 பாசி போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததில் கீழ்ப்பக்கத்தில் இருக்க பாசியும் எடுக்கணும். அப்போ 2 பாசி டொயினில் வந்துடும். 2 பாசி போடணும். இதே போல் தான் போட்டு முடிக்கணும். கடைசி பூ போடும்போது ஒரு பாசி போடணும். முதல்ல ஆரம்பிக்கும்போது 3 பாசி, அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு வரணும். முடிக்கும்போது ஒரு பாசி போடணும். இதே போல் ஒரு 4 லைன் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 4 லைன் போட சொல்லியிருந்தேன். 4 லைன் போட்டு முடித்தாச்சு. இப்போ கடைசி பூ போடும்போது நம்ம இந்த டொயினை தான் மேல் பக்கமாக கொண்டு வந்து ஒரு பாசி போடுவோம். இப்போ நம்ம இந்த கீழ் லைன்லேயும் ஒரு பூ போட போகிறோம். அதனால் இதில் ஒரு பாசி போட்டுக்கலாம். இடது பக்கத்தில் வெளி பக்கமாக இருக்கக்கூடிய டொயினில் ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இந்த பாசிலையும் கொடுத்து இந்த பக்கமாக எடுத்துடலாம். பாருங்க, இதில் இருக்கணும் டொயின். அதாவது நம்ம 3வது லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு பூ போட்டிருக்கோம். இந்த லைனில் இன்னும் இதில் லைனாக இந்த பாசிலே 4 மணி பூ போட போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பாசியில் டொயின் இருக்குது. 3 பாசி போடணும். 3 பாசி போட்டுட்டு 3வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். இதில் இப்படி ஒரு பூ வரும். வந்த பிறகு இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த லைனில் இருக்க பாசிலே தான் கொடுத்து எடுத்துகிட்டே வரணும். இனி அடுத்தது 2 பாசி போடணும். இதே போல் தான் நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான், ஆனால் இந்த லைனில் போட போகிறோம். பாருங்கள், இந்த பூ வந்து வெளிப்பக்கமாக வரும். இப்படி தான் இருக்கும், வெளிப்பக்கமாக இருக்கும். இனி இதில் இன்னொரு பூவும் போடணும். இப்படி ரவுண்டாக ஒரு பூ போட்டு முடிச்சுருங்க. ஒரு லைனு எல்லா பாசிலையும் கொடுத்து எடுத்து 2 பாசியாக போடணும். கடைசி பூ போடும்போது ஒரு பாசி போடணும். அப்புறம் நம்ம அடுத்த லைனில் இதே மாதிரி இந்த பாசியில் கொடுத்து எடுக்கும்போது 3 பாசி போடணும். நம்ம இந்த லைன் போட்டது போலே தான் இதை மேல் பக்கமாக போட்டு வந்தோம். இதில் நம்ம சைடில் போட போகிறோம். இதே மாதிரி 2 லைன் போட்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு பிறகு பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.